பொதுவாவே வீடுகள்ல அடிக்கடி செய்றது வந்து சாம்பார், அப்படி இல்லன்னா காரக்குழம்பு தான். குருமாங்கிறது வந்து வாரத்துல 1 நாள், அப்படி இல்லன்னா என்னைக்கோ ஒரு நாள் தான் குருமா செய்வோம். அந்த குருமாவையே ஒண்ணு மட்டன், சிக்கன் அப்படி இல்லன்னா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இல்லன்னா வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு குருமா செய்வோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா பெலாக்கொட்டையில தான் எப்படி குருமா செய்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவாவே நம்ம எப்படி குருமா செய்வோமோ அதே மாரி தாங்க. பேசிக்கா தெரியாதவங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டீட்டெயிலா குடுக்குறேன். என்னென்ன பொருட்கள் எப்படி சேர்க்கணும்னு அதே மாரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இது ஒரு ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. முதல்ல பெலாக்கொட்டைய பிரஷர் குக்கர்ல தண்ணி, உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். ஒரே ஒரு விசில் வெந்தா சரியா இருக்கும். ஏன்னா, அதுல இருக்க மேல் தோல வந்து கழட்டுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால அந்த மாரி வேக வச்சுட்டு, வழக்கம் போல எப்படி குருமா செய்வோமோ அதே மாரி செஞ்சுட்டு, அடுப்ப ஆஃப் பண்ணீங்கன்னா, அருமையான குருமா ரெடி ஆயிடும். கண்டிப்பா இது ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பெலாப்பழம் சீசன் முடியப்போது, அதுக்குள்ள பெலாப்பழத்த வாங்கி சொலைய சாப்பிட்டு, கொட்டைய சமைச்சு பார்த்துருங்க.